Hi, welcome to Aishwarya Academy. This is Manoj. இன்னைக்கு நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ்ல ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் எல்லாம் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் என்னென்ன ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டனாக அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிபிஐ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து மிக பெரிய லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அது எல்லாத்துக்குமே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்னன்னா ஐடிபிஐ. ஸோ இந்த பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1964 தான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. இப்போ கரண்ட் சேர்மன் வந்து இதுல யார் இருக்கா அப்படின்னா ராகேஷ் சர்மா. ஸோ இந்த ஐடிபிஐ அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லோன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரிஸாக இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 51% ஆஃப் ஸ்டாக்கு 51% ஆஃப் ஸ்டாக் வந்து எல்ஐசிக்கு கீழே வாங்கி இதை வந்து எல்ஐசிக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த 51 ஸ்டாக் இந்த லோனுமே இந்த 51 ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து லோன் வந்து 2 கரன்சியில வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சிஸ், இன்னொன்று வந்து ருபீஸ்ல. 2 கரன்சிலையுமே வந்து இவங்க அந்த ஐடிபிஐ வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் லார்ஜஸ்ட் அண்ட் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சிட்பி அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி. ஐடிபிஐ அப்படின்றது வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம், இது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இதே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1990 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லக்னோல இருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோ. இதோட சேர்மன் வந்து யாரு அப்படின்னா மனோஜ் மிட்டால். ஐடிபிஐக்கு கீழே தான் வந்து இந்த சிட்பி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கும். இதோட சப்சிடரின்னு சொல்ல முடியாது, இதுக்கு கீழே வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க சிட்பி. ஸோ சிட்பிக்கு கீழே வந்து முத்ரா இருப்பாங்க. ஐடிபிஐக்கு கீழே சிட்பி இருப்பாங்க, சிட்பிக்கு கீழே முத்ரா இருப்பாங்க. ஸோ முத்ரா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஸோ இது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2015 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இதுக்குமே வந்து மனோஜ் மிட்டால் தான் சேம். ஏன்னா சிட்பிக்கு கீழே தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. முத்ரால நிறைய டைப்ஸ்ல வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து முத்ராவை பத்தி வந்து தனியாக ஒரு டாபிக்ல பார்க்கலாம். இப்போ வந்து இது ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ். இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நபார்ட். ஸோ நபார்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1982 வந்து நபார்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா மும்பை. இதோட சேர்பர்சன் ஷாஜி கேவி. நபார்ட் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகல்ச்சருக்கு பேஸ் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன். ஆனால் நபார்ட் வந்து ஆர்ஆர்பியோட ரெகுலேட்டர். இந்த நபார்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் ஹவுசிங் பேங்க். இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இதோட கரண்ட் சேர்மன் வந்து சஞ்சய் சுக்லா. இவங்களுமே வந்து ஆர்பிஐயோட ஒரு சப்சிடரிஸா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிம் பேங்க்.
இப்போ இந்த எக்ஸிம் பேங்க் அப்படின்றது வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் இதுதான் வந்து எக்ஸிம் பேங்க். ஸோ எக்ஸிம் பேங்க் நைன்டீன் 1982 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இதோட சேர்மன் வந்து ஹர்ஷா பெங்காரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1957. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. இதோட சேர்மன் வந்து யாரு அப்படின்னா ஸ்ரீராஜ் அம்பஸ்தா. இது உங்களுக்கு தெரியும் டிஐசிஜிசி. டிஐசிஜிசி எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1961. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இதோட சேர்மன் வந்து டெப்யூட்டி கவர்னர்ல ஒருத்தர் இருப்பாங்க. யார் அப்படின்னா எம்டி பத்ரா, மைக்கேல் பத்ரா. இது வந்து ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரிஸ். இப்போ சிட்பிக்கு வந்து என்ன ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இப்போ சிட்பியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் பெய்ட் அப் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் அமௌண்ட் வந்து வச்சிருக்கிறது, அதுதான் வந்து என்னன்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். பட் ஆனால் பெய்ட் அப் கேபிட்டல் இல்லைன்னா வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல் இதெல்லாம் வந்து என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் இவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இவ்வளோதான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பெய்ட் அப் கேபிட்டல். இப்போ சிட்பியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னா 1000 crore வரைக்குமே வந்து லிமிட் இருக்கு. பட் ஆனால் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து கரண்ட்லி இப்போ வந்து 450 crore மட்டும்தான். 450 crore மட்டும்தான் இவங்க வந்து பெய்ட் அப் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி நபார்ட் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே வந்தது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ நபார்ட் வந்து சிவராமன் கமிட்டி அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த நபார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து நேஷனல் ஹவுசிங் பேங்க். இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்கோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வந்து 2000. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1450 crore. இந்த எக்ஸிம் பேங்க்கும் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 2000. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் எல்லாத்த பற்றியும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.